நமக்கு கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று இப்படிப்பட்ட திருக்கோயில்கள் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகின்றன. கோயில் என்றால் அது திருவரங்கம், திருமலை என்றால் அது திருவேங்கடம், பெருமாள் கோயில் என்றால் அது காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதி, வரதராஜ பெருமாள் திருக்கோயில். ஆனால் அந்த மூவரையும் ஒரு சேர நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அது திருவல்லிக்கேணிக்கு வந்தால் போதும். இங்கே கோயில் எம்பெருமான் ஸ்ரீ மன்னாதன் என்கின்ற அந்த திருநாமத்தோடு சைன திருக்கோலத்திலே ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளிருக்கின்றான். திருமலை வேங்கடவனே சுமதி என்கிற ராஜ ரிஷிக்கு அப்படி கிருஷ்ணனாக சேவை சாதித்தபடியினாலே அந்த திருவேங்கடமுடையான் இங்கே வேங்கட கிருஷ்ணனாக எழுந்தருளியிருக்கின்றான். அதே போல பெருமாள் கோயில் என்றால் அது தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள் அவரை குறிக்கின்றது என்றோம் அல்லவா. அப்படிப்பட்ட வரதராஜ பெருமாளும் கஜேந்திர வரதன் என்கிற திருநாமத்தோடு இந்த திருக்கோவிலிலே தனியாக ஒரு சன்னதியிலே எழுந்தருளியிருக்கின்றார். இங்கே 5 எம்பெருமான்களுக்கும் விசேஷமான உற்சவம் வருடம் முழுவதும் நடைபெறுகின்றது. சித்திரை மாதத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், ஆடி மாதத்திலே அழகேசிங்கருக்கு 10 நாள்கள் பிரம்மோற்சவம், ஸ்ரீ ராமபிரானுக்கு பங்குனி மாசத்திலே ஸ்ரீராமிய நவமியை ஒட்டி 9 நாள்கள் விசேஷமாக உற்சவம். கஜேந்திர வரதனுக்கு வைகாசி மாசம் 10 நாள்கள் உற்சவம். அதே போல பங்குனி மாசத்திலே ஸ்ரீ மன்னாத சுவாமிக்கு பங்குனி உத்தர உற்சவம் என்று ஒவ்வொரு பெருமாளுக்கும் உற்சவம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நவராத்திரி 9 நாள்கள் வேதவல்லி தாயாருக்கு விசேஷமான உற்சவம் நடைபெறுகிறது. ஆண்டாளுக்கு மார்கழி மாசத்திலே 10 நாள்கள் நீராட்ட உற்சவம் என்ன, ஆடி மாசத்திலே திருவாடிப்பூர உற்சவம் அதுவும் 10 நாள் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட விசேஷம் எல்லாம் மிக்க இந்த திருக்கோவிலே இப்பொழுது சம்பிரோக்ஷண மகா வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சம்பிரோக்ஷணம் என்கின்ற வைபவம் நடைபெறுகின்றது. அதாவது திருக்குடத்திலே இருந்து நன்னீரை எடுத்து அந்த விமானத்திலே தெளிக்கின்றார்கள். நாம் ஒரே சமயத்திலே அடுத்தடுத்து ஒவ்வொரு விமானத்திலேயும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை மாறி மாறி கண்டு கொண்டிருக்கிறோம். இது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுடைய விமானம், இது ஸ்ரீ ராமபிரானுடைய விமானம் என்று ஒவ்வொரு விமானத்திலேயும் இப்படி நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அதை நாம் மாறி மாறி சேவிக்கின்றோம். ஒரே சமயத்திலே இத்தனையும் நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியம் என்பது நமக்கு இந்த பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாகத்தான் கிடைக்குமே தவிர நாம் நேரடியாக பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கே சென்றிருந்தால் கூட இவ்வளவு அருகிலே ஒவ்வொன்றையும் நாம் சேவித்திருக்கவே முடியாது. இங்கே வருகின்ற அந்த நிகழ்ச்சி அர்ச்சகர் அந்த குடத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அந்த விமானத்திலே தெளிக்கின்றாரே, இதற்குத்தான் சம்பிரோக்ஷணம் என்று பெயர். சம் என்றால் நன்றாக, புரோக்ஷணம் என்றால் தெளித்தல் என்று பொருள். ஆக அந்த 5 நாள்கள் யாகங்களை செய்து மந்திரங்களை ஓதி திவ்ய பிரபந்தங்களை ஓதி இதனாலே புனிதமாக்கப்பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தத்தின் நீரானது அந்த குடத்திலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடத்திலே இருக்கிற நீருக்கு என்ன பெருமை என்றால் 5 நாள்கள் வேதங்களாலே அந்த தீர்த்தமானது பூரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள், அதனாலே அந்த தீர்த்தத்திற்கு ஒரு புனிதத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல யாகம் 5 நாள்கள் ஹோமங்களை நடத்தினார்கள். அந்த ஹோம குண்ட யாகசாலையிலே தான் இந்த திருக்குடத்திலே தீர்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆயினாலே இப்படி மந்திரங்களாலே பூரிக்கப்பட்டு மந்திரங்களாலே அதற்கு சிறப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தமானது இங்கே தெளிக்கப்படுகிறது. இதற்குத்தான் சம்பிரோக்ஷணம் என்று பெயர். அந்த சம்பிரோக்ஷணத்தை தான் இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய அந்த சம்பிரோக்ஷணம் என்பது நடந்து முடிகிறது என்றே சொல்லிவிடலாம். இப்பொழுது நன்றாக அந்த தீர்த்தத்தை தெளித்துவிட்ட பிற்பாடு அதிலே மிகுதியாக இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பக்தர்களுடைய தலையிலே விழும்படியாக அர்ச்சகர்கள் தெளிப்பார்கள். அந்த தீர்த்தமானது தங்கள் தலையிலே விழ வேண்டும் என்று பக்தர்கள் அனைவரும் அப்படியே குனிந்து
அப்படிப்பட்ட அங்கே கீழே மிகவும் சித்தமாக தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக் கொண்டு வர வேண்டாம் என்று அறிவிப்பும் செய்யப்படுகிறது. ஏனென்றால் ஒரே காலத்திலே எல்லோரும் இடித்துக் கொண்டு ஒருவர் மேலே ஒருவர் வந்தால் அதனாலே விபரீதமான நிகழ்வுகள் ஏற்பட்டு விடலாம். அதற்காகத்தான் அப்படிப்பட்ட அறிவிப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்பொழுது சம்பரோக்ஷணமானது செய்யப்பட்டு விட்டது. அதற்கு மேலே இன்னும் இந்த